Hello students, இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9ல சாப்டர் 1 செட் லாங்குவேஜோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, அதுதான் செட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது செட் ஆஃப் ஆல் பிளேட்ஸ். ஸ்பூன்லாம் ஒரே இடத்துல வச்சுருப்பீங்க. செட் ஆஃப் ஆல் ஸ்பூன்ஸ். ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம புக்ஸோ நம்மளுடைய கிளாத்தோ எதுவுமே நம்ம அங்கே வைக்க மாட்டோம். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு செட் தான். இந்த பிக்சர் பாருங்க. இதில் ஃபிகர் 1.1ல் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா, இந்த 3 ஃப்ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது செட் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்சர் பாருங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி சொல்லலாம்? செட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு செட் தான். செட்டோட டெஃபினிஷன் பாருங்க. A set is a well-defined collection of objects. Well-defined அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த செட் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ். ஓகே, இதை நான் டிஃபைன் பண்ணாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் இதோடைய வேல்யூஸ் எதுவுமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இது கிரேப்ஸ்னா நான் சொன்னாலும் கிரேப்ஸ் தான், நீங்கள் சொன்னாலும் கிரேப்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ வெல் டிஃபைனுங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம யார் அந்த செட்டை டிஃபைன் பண்ணாலும் அந்த செட்டுடைய வேல்யூ, செட்டுக்குள்ளே இருக்க ஒரு எலமெண்ட்டும், செட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எலமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் கேட்குறேன், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் யுவர் கிளாஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் 40 சொல்கிறீங்க. ஓகே, செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் 40. இதை நான் சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் 40 தான். இப்போ நான் அதில் கேட்குறேன், செட் ஆஃப் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் 40ன்னு அஷ்யூம் பண்ணுறேன். ஓகே, பட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேம், அவன் குட் ஸ்டூடெண்ட் இல்லை மேம், இவன் குட் ஸ்டூடெண்ட் இல்லை மேம், எங்கள் கிளாஸில் 30 குட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம 2 பேர் டிஃபைன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். செட் ஆஃப் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குவாலிட்டியை டிஃபைன் பண்ணும்போது அது எனக்கும் உங்களுக்கும் மாறுது. அப்போ இது ஒரு செட் கிடையாது. அதோடைய மீனிங் தான் வெல் டிஃபைன்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு அது என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். வெல் டிஃபைன்ட் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்பயுமே மாறாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் அ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி. ஸோ இது ஒரு செட். ஏன்னா புக்ஸை நான் கவுண்ட் பண்ணாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த புக்ஸ் மாறாது. கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் அ ரெயின்போ, விப்ஜிஆர், அது கான்ஸ்டண்டாக இருக்குல்ல, ஸோ அதுவும் ஒரு செட் தான். கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸுமே வெல் டிஃபைன்ட் செட். இதை பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ். இதில் எதெல்லாம் செட்ஸ்னு கேட்குறாங்க. Collection of natural numbers. Natural numbers starts from 1. Okay, 1, 2, 3, 4, etc. and so on. அப்படி போயிட்டே இருக்கும். So இது ஒரு செட். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ், ஏல இருந்து Z வரைக்கும், அதுவும் ஒரு செட் தான். கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. ஸோ குட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண முடியாது ப்ராப்பரா. இட்ஸ் நாட் வெல் டிஃபைன், ஸோ இட் இஸ் நாட் அ செட். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நான் சொன்னாலும் அதே ஸ்டேட்ஸ் தான், நீங்க சொன்னாலும் அதே ஸ்டேட்ஸ் தான். ஸோ இட் இஸ் அ செட். கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ். இது பாருங்க, பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ். ஸோ எனக்கு ரோஸ் பியூட்டிஃபுல்லாக தெரியும், உங்களுக்கு ஜாஸ்மின் பியூட்டிஃபுல்லாக தெரியலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸை நம்ம வெல் டிஃபைன் பண்ண முடியுமா? நோ, இட் இஸ் நாட் அ செட். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த டெஃபினிஷன் ரொம்ப நல்லா புரியும். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் well-defined objects is called as a set. So set na enna? A set is a well-defined collection of objects. Proper define பண்ணிருக்க ஒரு collection தான் set. இப்போ next பார்க்கலாம். நம்ம definition பார்த்துட்டோம், examples பார்த்துட்டோம், which of the following are sets and which are not sets. இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு செட்டை நம்ம எப்படி எழுதுறது? ஓகே, இந்த நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். இப்போ நான் எலிமெண்ட்ஸ் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 1, 2, 3, இந்த மாதிரி நான் திரும்ப 1, 2, 3. ஓகே, ஸோ நான் இப்போ டோட்டலாக எவ்வளோ எலிமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன்னா 9 எலிமெண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஆனால் நம்ம செட்டுன்னு சொல்லும் போது ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வரக்கூடாது. இந்த 1, 2, 3 ரிப்பீட்டட், இதை நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த 1, 2, 3யும் ரிப்பீட்டட், இதையும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ டோட்டலாக நமக்கு 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு.
இப்படி தான் நம்ம வந்து செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ், ஒரு தடவை தான் எழுதணும். த ஆர்டர் ஆஃப் லிஸ்டிங் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் டஸ் நாட் சேஞ்ச் த செட். இதை நான் 1 2 3 எழுதலாம், 2 3 1 அப்படின்னு நான் எழுதலாம், இன்னொன்று 2 1 3 எழுதலாம். இது எல்லாமே சேம் தான். ஆர்டர் நான் முன்ன பின்ன சேஞ்ச் பண்றதுனால செட் மாறாது. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 1ல இருந்து 8 வரைக்கும் எலிமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க அண்ட் சோ ஆன். அதே மாதிரி மாத்தி மாத்தி எழுதியிருக்காங்க. இது ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இப்போ ஒரு செட்டை நம்ம வந்து எப்படி ப்ராப்பரா எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லா செட்டையுமே நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட் ரெப்ரசென்ட் பண்ணி தான் எழுதுவோம், அதுவும் கேபிட்டல் ஆல்பபெட் தான். ஓகே, இப்போ நான் செட் ஏ அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணும்பொழுது கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். கர்லி பிராக்கெட்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1 2 3, இதை நான் இப்போ எழுதுறேன். ஸோ செட் ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 3 elements. வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ்? 1 2 3. அதை கமா போட்டு தான் நம்ம செப்பரேட்டா இப்படி எழுதணும். ஓகே, இப்போ ஒரு எலிமெண்ட் செட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா பிலாங்ஸ் டு செட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 பிலாங்ஸ் டு செட் ஏ, 2 பிலாங்ஸ் டு செட் ஏ, 3 பிலாங்ஸ் டு செட் ஏ. ஓகே, இப்போ நான் 4னு ஒரு எலிமெண்ட் எழுதுறேன். அந்த 4 இதுக்குள்ள இருக்கா? டஸ் நாட் பிலாங்ஸ் டு செட் ஏ. இது ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் தான் பிலாங்ஸ் டு சிம்பிள். does not belongs to அப்படின்னா ஜஸ்ட் அது இப்படி கிராஸ் அவுட் பண்ண மாதிரி காமிச்சிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. x belongs to a, x does not belongs to a. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். ஏங்கிற செட்டுக்குள்ள 2 3 5 7 ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 2 belongs to a, 5 belongs to a, 6ங்கிற எலிமெண்ட் இங்க இருக்கா பாருங்க. 6ங்கிற எலிமெண்ட் இங்க இல்ல. ஸோ 6 does not belongs to a. இப்போ நெக்ஸ்ட் ஒரு செட்டை எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் மாதிரி. த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இது ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ். இதுவுமே ஒரு செட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், அந்த மாதிரி எதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னாலும் நம்ம கம்ப்ளீட்டாக எழுதணும். த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். ஸோ இப்படி ஃபுல் வேர்ட்ஸ் சென்டென்சஸா நம்ம கம்ப்ளீட் பண்றதா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். ஸோ இதோடைய ஹெட்டிங்லேயே இருக்கு. ரூல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும், அதுதான் ரூல் ஃபார்ம். ஸோ மேக்ஸிமம் இதை செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா இனிமே வரப்போற கொஸ்டின்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ செட் பில்டர் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். செட் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும், கர்லி பிராக்கெட்ஸ். நெக்ஸ்ட் x such that, இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து such that. இதை இப்படியும் போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் மாதிரியும் போடுவாங்க. such that x is a vowel in English alphabet. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, the set of whole numbers எப்படி எழுதியிருக்காங்கன்னு. set b is equal to x such that x is a whole number. இதுக்குள்ள நீங்க என்ன எலிமெண்ட் எழுதினாலும் அது எல்லாமே ஒரு ஹோல் நம்பரா இருக்கணுங்கிறது அந்த ரூல். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும். இங்கே வவலா இருக்கணும் அப்படிங்கிறது ரூல். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லார் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல நமக்கு ஆல்ரெடி செட் பில்டர் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கிற அந்த செட்டுடைய எலமெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எழுதிடுவாங்க. செட் ஏ இஸ் ஈக்குவல் டு வவல்ஸ் என்னென்ன நமக்கு தெரியும்ல, ஏ இ ஐ ஓ யூ. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கமாஸ் போட்டு எழுதிட்டு பிராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் செட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, x is a whole number அப்படிங்கிறது நம்ம கண்டிஷன். set b is equal to whole number starts from 0, அதனால 0 1 2 3 இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ், ஒரு 3 டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் 3 மெத்தட்ஸ். ஸோ இனிமே வரப்போற வீடியோஸ்ல உங்களுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்றேன். ஸோ இனிமே வரப்போற வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. இந்த சாப்டர் கம்ப்ளீட் வீடியோஸ் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.